அன்பார்ந்த மேசராசி நண்பர்களே, வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஆகஸ்ட் 15 டு ஆகஸ்ட் 30 உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுருக்கமாக வந்து பார்த்துடலாங்க. வெற்றி கதவு திறக்குங்க. நீண்ட நாட்கா முயன்ற ஒரு விஷயம் திடீர்னு வெற்றி அடையும். ஸோ நீங்கள் நீண்ட நாளாக ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க. அந்த விஷயம் வந்து திடீர்னு ஒரு வெற்றி அடையும். பண வரவு அதிகரிக்கும். எதிர்பாராத இடத்திலிருந்து வருமானம் உயரும். கடன் சுமை குறையும். ஸோ இதெல்லாம் வந்து ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் ஆகஸ்ட் 15 டு ஆகஸ்ட் 30க்குள்ளே இதெல்லாம் வந்து நடக்கும். உங்களுக்குன்னு ஒரு புதிய பாதை வந்து ஓப்பன் ஆகுங்க. அது வேலையில இருக்கட்டும், இல்லை வியாபாரத்திலே இருக்கட்டும், இல்லை கல்வியிலே இருக்கட்டும். ஸோ உங்களுக்குன்னு வந்து ஒரு புதிய பாதை வந்து ஓப்பன் ஆகும். ஸோ கல்வியில் வந்து உங்களுக்கு வந்து சிறந்த ஒரு மாற்றம், ஒரு சிறந்த இல்லை ஒரு பெரிய மாற்றம் வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த 15க்கு அப்புறம் உங்களுக்கு 30க்குள்ளே உங்களுக்கு வந்து பெரிய மாற்றம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல சிந்தனை வரும். உங்களுக்கு நல்ல ஒரு ஆர்வம் வரும். படிக்க தூண்டக்கூடிய ஒரு ஆர்வம் வரும். நல்ல ஒரு சிந்தனை வந்து ஏற்படுத்தும். அதே மாதிரி தான் வியாபாரத்திலும் சரி, வேலையிலும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க. வேலையில் வந்து ஹை போஸ்டிங் போகிறதா இருக்கட்டும், வியாபாரத்தில் வந்து நல்லா விரிவுபடுத்துறதா இருக்கட்டும். ஸோ நிறையா வந்து ஏற்படுத்தி கொடுங்க. உறவுகள் சரியாகும். ஸோ அதாவது நீங்கள் இதனால் வரைக்கும் ஏதோ சண்டை போட்டு குடும்பத்திலே இருக்கட்டும், இல்லை பழைய மனக்கசப்பாகும் பழைய உறவினர்களாக இருக்கட்டும், இல்லை நண்பர்கள் இடையே இருக்கட்டும். ஸோ ஒரு மனக்கசப்பு வந்து இருந்திருக்கும். ஸோ அந்த மனக்கசப்பெல்லாம் வந்து நீங்கி உங்களுக்கு ஒரு இனிமையான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஸோ ஒரு என்ன சொல்கிறது, இதனால் வரைக்கும் ஒரு சண்டை சச்சரவாக போயிட்டு இருந்த ஒரு குடும்பத்தில் வந்து சண்டைகள் குறையும். நண்பர்களிடையே வந்து புரிதல் ஏற்படும். உறவினர்களிடையே ஒரு புரிதல் ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு வந்து ஒரு மதிப்பும் மரியாதையும் வந்து கண்டிப்பாக வந்து கூடுங்க. அதிர்ஷ்ட அலை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் நீண்ட நாளாக வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு நினச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ என்னடா இது நம்ம கஷ்டத்தில் வந்துட்டு இவ்வளோ நாள் கஷ்ட காலமாக வந்து போயிட்டுருக்கு, நம்மளுக்கு வந்து ஒரு விடிவு காலமே வந்து கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாளாக நினச்சிட்ருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து எல்லாமே ஓரளவுக்கு சரியாகும். ஸோ பழைய கடன்களை கட்டி முடிப்பீங்க. பழைய கடன்களை வசூல் செய்து முடிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல செய்தி, அதாவது ஒரு குட் நியூஸ், அதிர்ஷ்டமான செய்தி. ஸோ அதிர்ஷ்டமான செய்தி வந்து உங்களுக்கு வந்து சேருங்க. கண்டிப்பாக அந்த அந்த செய்தியால் உங்களுக்கு உங்களோட பொருளாதாரமாக இருக்கட்டும், உங்களோட மனசாக இருக்கட்டும், கண்டிப்பாக வந்து சந்தோஷப்படக்கூடிய நிலைமையாக தாங்க கண்டிப்பாக இருக்கும்.